சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. கொலேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை பிடித்தவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவரும் ஆற்றை கடந்து திருமளவும் காணப்பட்டார்கள். ஒருவரும் விடுபடாமல் எல்லாரும் கடந்து சென்றார்கள். அதுபோல தேவன் கருசனையுள்ளவராக ஒவ்வொருவரும் அவருடைய சுதந்திர விகிதத்தை பெற போதுமான வழியை வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் எல்லாம் பெரிய நபர்களுக்கு மட்டும்தான். அப்போஸ்தலனாகிய பவுலை போல என நாம் நினைக்கின்றோம். யாரெல்லாம் சிலுவையின் கிரியின் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய சுதந்திர விகிதத்தில் பங்கு பெறலாம். தங்கள் மீது அல்ல, சொந்த ஞானத்தின் மீது அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து ஜெயத்தை பெறலாம். கொலேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆற்றை கடந்த அனுபவமானது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு புதிய வாழ்க்கையை அடைவதற்கு அடையாளமாக்கும். அதுபோல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலானது பழைய பாவ மனிதன் மரித்து புதிய ஜீவனுடைய மனிதனை தேவன் மரணத்திலிருந்து எழுப்புகிறார். இந்த புதிதான ஜீவனாலே நாம் பரலோக சுதந்திரங்களை பெற முடியும். நம் அனுதின வேலைகளை செய்ய உணவை புசித்து பலன் கொள்கின்றோம். அதுபோல இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே அசாதாரணமான காரியங்களை செய்ய பல்வேறு சோதனைகளை மேற்கொள்ள பலன் கொடுக்கிறார். நாம் சரியாக சாப்பிடவில்லை என்றால் சரீரம் ஒத்துழைக்காது. எல்லாவற்றையும் ஒரே நாளில் சாப்பிட்டு நீண்ட நாள் நாம் பலன் கொள்ள முடியாது. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை சாப்பிடும்படி நம் சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய விதத்திலும் இது உண்மையே. இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து அவரின் ஜீவனாலே நாம் நாள்தோறும் பலப்பட வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், உமது ஜீவன் என் ஜீவன். அந்த ஜீவனாலே இந்த நாளின் வேலையை முடிக்க கிருபைதாரும் என்று நம்முடைய பலவீனங்களிலிருந்து ஜெயம் கொள்ள நாம் கேட்க வேண்டும். இல்லையென்றால் தோல்வியிலும் பலவீனத்திலும் தான் நாம் கட்டப்பட்டிருப்போம்.